மாவட்ட பொதுக்குழு கூட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றது. தமிழகத்தில் மிக பிரபலமான தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பு பேரமைப்பின் திருவள்ளுவர் மாவட்டம் சார்பாக பொதுக்குழு கூட்டம் பட்டாபிராம் தண்டறையில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா மெட்ரிகுலேஷன் உயர்நிலைப் பள்ளியில் மிக சிறப்பாக நடைபெற்றது. தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பு பேரமைப்பின் மாநில தலைவரும் இந்திய நுகர்வோர்களின் மாவீரன் முனைவர் சே பால் பர்னாபஸ் அவர்களின் ஆலோசனைப்படி இந்த கூட்டம் நடைபெற்றது. முதல் துவக்கத்தில் காஷ்மீரில் பகல்காம் பகுதியில் தீவிரவாதிகளின் கொடூர தாக்குதலுக்கு பலியான சுற்றுலா பயணிகளுக்கு 2 நிமிடம் அஞ்சலி செலுத்தப்பட்டது. பேரமைப்பின் மாநில துணைத் தலைவரும் திருவள்ளுவர் மாவட்ட தலைவர் டாக்டர் கே ரவிச்சந்திரன் அவர்கள் தலைமையில் பொதுக்குழு கூட்டத்தை நடத்தினார். இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பேரமைப்பின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டார்கள். பின்பு திருவள்ளுவர் மாவட்ட துணைத் தலைவர் திரு பி தினகரன் அவர்கள் கூட்டத்திற்கு வருகை தந்த அனைவரையும் வரவேற்று நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். பேரமைப்பின் ஆலோசகரும் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியின் முதல்வர் லயன் MJFR காசிராஜன் அவர்கள் முன்னிலை வகித்தார். இந்த நிகழ்ச்சியில் பேரமைப்பின் மாநில பொருளாளரும் மற்றும் மாநில பொதுக்குழு உறுப்பினர் திரு ஜி அருணகிரி அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையை ஆற்றினார். இந்த பொதுக்குழு கூட்டத்தில் 2024 முதல் 2025 வரை ஆண்டுக்கான வரவு செலவுகளை பேரமைப்பின் மாநில துணைத் தலைவரும் திருவள்ளுவர் மாவட்ட தலைவர் டாக்டர் கே ரவிச்சந்திரன் அவர்கள் சமர்ப்பித்து பொதுக்குழுவில் ஒப்புதல் பெற்றார். துணைத் தலைவர் திரு ஸ்ரீகுமார் அவர்கள் கலந்து கொண்டார். மாநில தலைவரின் ஒப்புதலுடன் மாவட்ட பொருளாளராக திரு சி சுந்தரமூர்த்தி அவர்கள் நியமனம் செய்யப்பட்டார். பின்பு மாவட்ட இளைஞர் அணி தலைவர் திரு ஆர் கார்த்திக் அவர்கள், மாவட்ட செயலாளர் திரு M சதீஷ்குமார் அவர்கள், துணைத் தலைவர்கள் திரு பி அருண்குமார் அவர்கள், டாக்டர் KM வெங்கடேசன் ஆகியோர்கள் அதிகமாக புதிய உறுப்பினர்களை அமைப்பில் சேர்த்ததற்காக மற்றும் சிறப்பாக செயல்பட்டதற்காக அவர்களுக்கு சால்வை அணிவிக்கப்பட்டது. அதேபோல் திருமுல்லைவாயில் பகுதியில் அதிக உறுப்பினர்களை சேர்த்ததற்காக ஆவடி மாநகர பொறுப்பாளர் திரு M முத்துப்பாண்டி அவர்களுக்கு சால்வை அணிவித்து பாராட்டினார்கள். இந்த கூட்டத்தில் சில முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டன. மாநில துணைத் தலைவரும் திருவள்ளுவர் மாவட்ட தலைவர் டாக்டர் கே ரவிச்சந்திரன் அவர்கள் பேசிய போது, மாநில தலைவர் டாக்டர் சே பால் பர்னாபஸ் அவர்களின் ஆலோசனைப்படி திருவள்ளுவர் மாவட்டம் மிக சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது. பொதுமக்கள் பிரச்சனைகளை வெற்றிகரமாக முடித்து பேரமைப்பின் சார்பாக தமிழ்நாட்டிலேயே அனைத்து மாவட்டத்திலும் திருவள்ளுவர் மாவட்டம் முன்னணியாக திகழ்கிறது. அதற்கு மாநில தலைவருக்கும் திருவள்ளுவர் மாவட்ட நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று தெரிவித்தார். இந்த கூட்டத்தில் செங்குன்ற பகுதி தலைவி திருமதி ஆர் தேவி அவர்கள், மகளிரணி நிர்வாகிகள் திருமதி A ராஜேஸ்வரி அவர்கள், திருமதி சரண்யா அவர்கள், ஆவடி மகளிரணி தலைவி பொறுப்பாளர் திருமதி A கலைசெல்வி அவர்கள் மற்றும் திருவள்ளுவர் மாவட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டார்கள். பேரமைப்பின் திருவள்ளுவர் மாவட்டம் சார்பாக பொதுமக்களுக்கு நீர்மோர் வழங்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பேரமைப்பின் திருவள்ளுவர் மாவட்ட செயலாளரும் மாநில பொதுக்குழு உறுப்பினர் திரு G ஆசீர்வாதம் அவர்கள் நன்றியை தெரிவித்தார். நன்றி.